நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த இரவு வேளையில் உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா மனுஷருக்கும் ஒரு நெருக்கம் வரும். அந்த நெருக்கத்தின் மத்தியில் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் யாரை நோக்கி கூப்பிடுகிறோம்? கொஞ்ச நேரம் சிந்திப்போம். சில வேளைகளில் நமக்கு வருகிற எல்லா நெருக்கங்களிலும் மனுஷரை தேடி ஓடுவோம். மனுஷரை தேடி ஓட முடியாத ஒரு சூழ்நிலையில் என்ன செய்யலாம்? ஆண்டவருடைய சித்தம் செய்து இந்த சோதனை வந்ததா, இல்லை ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி இந்த சோதனை வந்ததா? இதையெல்லாம் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரை குறித்து பேச போகிறோம் என்று சொல்லி. ஆமென். நம் வேதத்தில் நன்றாய் தெரிந்த யோனாவை குறித்து தான் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரல் விட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆமென், ஹல்லேலூயா. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் கூக்குரலை கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நெருக்கம் பயங்கரமான ஒரு நெருக்கம். யோனாவுக்கு அந்த நெருக்கம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த யோனாவுக்கு என்ன சூழ்நிலை இருந்திருக்கும் என்று சொல்லி பாருங்கள். ஒருவேளை யோனா நேர நிமிர்ந்து உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். மீன் வயிற்றுக்குள்ளே எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் எப்படி அவன் அந்த மீன் போகிற திசையிலெல்லாம் குலுங்கி குலுங்கி, கப்பலில் செல்வதை விட நம்ம ஒரு போட்டில் ஒரு கப்பல்லே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் இருக்கிற அந்த அலைகளுக்கு ஏற்ப அந்த போட் என்ன செய்யும்? அசையும். அப்போ நம்முடைய சரீரத்தில் உள்ள எல்லா அவயவங்களும் என்ன செய்யும்? மாற்றத்தை காண்பிக்கும். இந்த யோனாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. யோனாவுக்கு வந்த நெருக்கம் மகா பெரியதாக இருந்தது. அங்கிருந்து அவன் கூக்குரல் இடுகிறான். அந்த கூக்குரலின் சத்தத்தை மனிதர் யாரும் கேட்க முடியாது. ஏனென்று சொன்னால் இவன் கடலின் ஆழத்தில், ஆமென், அதான் அவன் சொல்கிறான், பாதாளத்திலிருந்து, பூமியின் ஒரு அடித்தளத்திலிருந்து, கடலின் ஆழத்திற்குள்ளாய் இருந்து, எத்தனையோ மைல்கள் எத்தனையோ உயரங்களுக்கு கீழே இருந்து அவன் என்ன செய்கிறான்? கூப்பிடுகிறான். இந்த கூப்பிடுதலை கேட்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவர் மாத்திரம் என்று சொல்லி அவன் விசுவாசமாய் சொல்கிறான். நான் என்ன செய்தேன்? கூப்பிட்டேன், கர்த்தர் என்னுடைய கூக்குரலை கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு விசுவாச அறிக்கை அங்கே விடுகிறான். இல்லைன்னா அவனால் என்ன செய்ய முடியாது? வெளியே வர முடியாதுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன் இந்த சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், ஒரு மனுஷனுக்கு வருகிற சோதனை தான் இச்சிக்கிறதுனால வரும், அவனாகவே தேடிக்கொள்கிறதுனால வரும். ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் அனுமதிப்பார், ஒரு சில நேரங்களில் பிசாசனம் நம்மை சோதிப்பான். இங்கே இருக்கிற சோதனை இவனே தேடிக்கொண்டான். எப்படி என்று சொல்லி கேட்கிறீர்களா? எடுத்து வாசிப்போம். யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நம்ம இப்போ பார்க்கிறோம், யோனா என்ன செய்கிறான்? ஆண்டவர் சொன்னார், நீ என்ன செய்? நினிவேக்கு போ. அந்த யோனா அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீர்கள், ஆனால் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி சொல்வார், இந்த யோனாவை நினிவையை அழிக்க சித்தம் கொண்டிருக்கிறேன், இந்த நினிவைக்கு நேராய் நினைசை கடந்து போ என்று சொல்லி அந்த யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், யோனா அந்த நினிவைக்கு போகாமல் தர்சீசுக்கு நேராய் கடந்து போகிறான். ஆமென், ஹல்லேலூயா. நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செல்லும் பொழுதுதான் அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், நமக்கு எதிரடையான சோதனைகள் வரும், நெருக்கம் வரும். இந்த நெருக்கத்தில் இருந்துதான் அவன் கூப்பிடுகிறான். சொன்னதை கேட்காமல் கீழ்ப்படியாமை அங்கே காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியலை.
ஆண்டவர் சொன்னார் நினிவேக்கு போ, இவன் அதை விட மேலான ஒரு காரியம் செய்கிறான், கூலி கொடுக்கிறான். அந்த கப்பலில் பிரயாணம் பண்ண வேண்டியதற்கான அந்த கூலி, அதாவது டிக்கெட் எடுப்பதற்கான பணத்தை கொடுத்து அந்த இடத்திற்கு அவன் கடந்து போகிறான். ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை அவன் செய்கிறான் என்று சொன்னால், கர்த்தர் சொன்ன அந்த நினிவேயின் ஜனங்கள் அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லி அவன் நினைத்துதான் அந்த காரியத்தை செய்கிறான். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்வாரானால் நிச்சயமா இந்த காரியத்தை அவர் செய்து முடிக்க தான் சொல்கிறார் என்ற விசுவாசம் அவனுக்குள்ளே இல்லை. அடுத்து அவன் என்ன செய்கிறானா, தேவ சமூகத்தை விட்டே விலகுகிறான். நம்ம செய்யக்கூடாத ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? நமக்கு வருகிற எல்லா சோதனைகளிலும் முதல்ல நம்மளை எங்கேருந்து தூக்குவான் தெரியுமா? தேவ சமூகத்தை விட்டு. ஜெபிக்காத, வேதத்தை தியானிக்காத, கர்த்தருக்கு கொடுக்காத, உன் நேரத்தை கொடுக்காத, உன் பணத்தை கொடுக்காத, உனக்குரியதை எதுவும் நீ செய்யாத, அவர் சொன்னால் நன்மை செய் என்று சொல்லி நீ அதெல்லாம் செய்யாத. அநியாயம் செய்கிறவன் எவ்வளோ அழகாக வாழ்கிறான் தெரியுமா? பொல்லாதவன் எவ்வளோ அழகாக வாழ்கிறான் தெரியுமா? பைபிளை எடுத்துகிட்டு பைபிளுக்கு கீழ்ப்படியாதவங்க எவ்வளோ அழகாக வாழ்கிறான் தெரியுமா? இதெல்லாம் அழகாக கண்ணு முன்னாடி அன்னைக்கு ஒவ்வொருத்தரையாக கொண்டு வருவான். அப்போ தான் நம்ம நினைப்போம், ஏன் தேவ சமூகத்துக்கு போகணும், ஏன் ஜெபிக்கணும், ஜெபிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம், ஜெபிக்கிறதுனால தானே எனக்கு இவ்வளோ சோதனை, நான் ஜெபிக்காமல் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எந்த சோதனையும் இருக்காதுல்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். இவன் அப்படி தான் நினைக்கிறான். தேவ சமூகத்தை விட்டு விலகிடுவான். நமக்கு தேவையில்லை இந்த தேவ சமூகம். தேவ சமூகத்தில் இருந்தால் தானே திரும்ப திரும்ப கர்த்தர் நினிவேக்கு போன்னு சொல்வார், இல்லைன்னா சொல்ல மாட்டார்ல அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால தான் அவன் என்ன செய்கிறான்னா, முதல்ல தர்சீசுக்கு போக நினைக்கிறான், ரெண்டாவது அதற்கான டிக்கெட் வாங்குவதற்கான கூலியை கொடுக்குறான், மூன்றாவது தேவ சமூகத்தை விட்டு ஆண்டவரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் போகிறேன் தர்சீசுக்கு. ஆமேன், ஹல்லேலூயா. நான் போகிறேன் என் இஷ்டமான தேசத்திற்கு, நான் செல்கிறேன் என் இஷ்டப்படி. நம்ம எத்தனை முறை அப்படி சென்று இருக்கிறோம் தேவ சமூகத்தை விட்டு. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் ஒரு முறை அப்படி நான் செய்தேன். எல்லாருமே நான் சரியான நிலைமையில் நான் இருக்கிறேன், 100க்கு 100 நான் சரியானவர்கள் என்று சொல்ல முடியாது. நான் நிச்சயமாய் தேவனுக்கு முன்பாக எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நான் இப்போ வரும்போது நாங்கள் ராஜபாளையத்திலிருந்து சுரண்டைக்கு பிரயாணமாய் வரும் பொழுது கர்த்தரை சிந்தித்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஜெபித்து கொண்டே வந்தேன். அப்போ ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். கேட்கும்போது எவ்வளோ அழகாக இந்த பிரசங்கியார் பிரசங்கத்தில் எடுத்திருக்கிறார், இந்த வார்த்தையை எப்படி எடுத்திருப்பார், எவ்வளோ தூரம் வேதத்தை தியானித்திருப்பார் என்று சொல்லி நான் சிந்தித்த போது ஆண்டவர் சொன்னார், நீ வேதத்தை படிக்கும் பொழுது ரசித்து ருசித்து படி என்று சொன்னார். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு காட்சியை நாம் காணும் பொழுது அதை ரசிக்கிறோம், அப்படியே அந்த காட்சியை கண்முன் கொண்டு வந்து ரசிக்கிறோம், அடுத்ததாக அதை ருசிக்கிறோம். எவ்வளோ நல்ல காரியம் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ருசிக்கிறோம். இதைத்தான் வேத புஸ்தகத்தை எனக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். ஆண்டவரே, நான் இதுவரை நான் ரசித்து படிக்கலை, ஆனால் இனி நான் படிக்கும் பொழுது ஒரு ரசனையோடு கூட ஒரு இன்பத்தோடு கூட அதோடு ஒன்றி போய் ரசிக்கிறது என்று சொன்னால் வேதமும் நானும் ஒன்றாய் இணைந்து வாசிப்பது தான் வேத புஸ்தகத்தை ரசித்து வாசிப்பது. ருசித்து என்று சொன்னால் அதை அப்படியே என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி என் வாழ்க்கையும் வேதமும் ஒன்றாய் இணைப்பது ருசிப்பது. ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு பொருள் பார்த்தவுடனே நல்ல இது ருசியாக இருக்கும் என்று சொல்லி நம்ம ரசிக்கிறோம். அதை புசிக்கும் பொழுதுதான் அதனுடைய ருசி இனிப்பா புளிப்பா கசப்பா உவர்ப்பா காரமா என்று சொல்லி நமக்கு தெரியும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், வேதத்தை எடுத்து நீ வாசி, அதை ரசி, அடுத்ததாக அதை ருசி புசித்து பார், உனக்குள்ளாய் அதை உட்கொண்டு பார் என்று சொல்கிறார். வேதத்தை அப்படி வாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே இந்த நிமிஷத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவரே, அப்படி வாசிக்க எனக்கு கிருபை தாரும். ஆமேன், ஹல்லேலூயா. நாம் எல்லாருமே இப்படி தான் இருக்கிறோம்ல. அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு கூட பேசினார். ஆண்டவருக்கும் எனக்கும் வெகு தூரம். ஆனால் காலையில் எழுந்து விட்டேன், கர்த்தாவே என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்வேன். இரவில் படுக்க போகும் முன், இரவில் நான் படுக்க போகிறேன், என்னை காத்துக்கொள் என்று சொல்லுவேன். இந்த 2 ஜபம் தான் என்னுடைய ஜபம். எவ்வளவு நேரம் பாருங்கள், 1 செகண்ட் இல்லைன்னா 2 செகண்ட்.
கர்த்தருக்காக வாழ்ந்தேன். என்னுடைய வாலிப வயதில் இப்படிப்பட்ட ஒரு தவறை நான் செய்தேன். அந்த சூழ்நிலையில் ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்னை அப்படியே மாற்றிவிட்டது. அந்த உலகம் என்னை இழுத்து கொண்டது. அதாவது பாவத்துக்கு பின்னால் அல்ல, கர்த்தர் மேலே ஒரு வருத்தம். நான் ஜெபித்து என்னத்தை கண்டேன், என்னுடைய வாழ்க்கையில் தான் இத்தனை சோதனைகள் என்று சொல்லி நான் பின்வாங்கியிருந்தேன். இந்த சூழ்நிலை தான் ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு கூட பேசினார். நான் யோனாவை பிடித்தவர் உன்னையும் பிடிப்பேன். நான் சொன்னேன், யோனாவை கடலில் தூக்கி போட்டாங்க, மீனுக்கு கட்லைட்டிங்க, பிடிச்சிங்க. நான் எந்த கடலுக்கும் போக மாட்டேன், என்னை எப்படி பிடிப்பீங்க? நான் ஆண்டவர் என்னை பிடித்தார். ஒரு மகளுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவங்கள ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தேன், ஜெபிக்கலை. அங்கே போய் சொன்னேன், இயேசு அற்புதம் செய்வார், இயேசுவால் எல்லாம் கூடும். நான் எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா? ஜெபிக்கிறதே கிடையாது. காலையில் சொன்ன எழுந்து விட்டேன், இரவில் படுக்க போகிறேன். இதான் என்னுடைய ஜெபம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொன்னார், நான் யோனாவை பிடித்தவர் உன்னையும் பிடிப்பேன் என்று சொல்லி. ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. ஆண்டவர் என்னை தொட்டார். என்னால் முடியலை. எப்படி தெரியுமா? பயங்கரமான தலைவலி. நான் 2 கால்களுக்குடைய என் தலையை வைத்து கொண்டு எவ்வளவு சகிக்க முடியும், என்னால் எழும்பி உட்காரவும் முடியலை. அப்படியே ஒரு காலை குத்த வைத்து கொண்டு அப்படியே உட்கார்ந்துருந்தேன். இந்த சூழ்நிலையில் தான் யோனா மீன் வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பான். நான் குடிக்கிற எல்லா தண்ணீர் முதற்கொண்டு எனக்கு வெளியே வாந்தியாக வந்தது. யோனாவுடைய நிலைமையும் அப்படித்தான் இருந்திருக்கும். ஏனென்று சொன்னால் கடல் பாசிகள் அதெல்லாம் நமக்கு அந்த வாடையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். கடற்கரை ஓரத்தில் சில நேரங்களில் நம்ம போய் நின்னால் அதனுடைய வாசனை நம்மை அப்படியே சில நேரங்களில் நம்மால் தாங்க முடியாததாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் தான் யோனா நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். இந்த சூழ்நிலையில் தான் யோனாவை கர்த்தர் பிடிக்கிறார். அவன் கூலி கொடுத்து போகிறான். அவன் தர்சீசுக்கு போய் கொண்டு இருக்கிறான். தேவ சமூகத்தை விட்டு விலகிறான். 6வது வசனத்தை நான் வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான். ஆமேன், ஹல்லேலூயா. இங்கே இப்படி நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு பிரயாணமாய் போகையில் அந்த கப்பலுக்கு விரோதமாய் காற்றும் புயலும் அடிக்கிறது. கப்பல் உடைந்து விடுமா போல் இருக்கிறது. எல்லாரும் அவங்க தெய்வத்தை கூப்பிடுறாங்க. எல்லா தெய்வங்களையும் கூப்பிட்டு எப்படியாவது இந்த என்ன செய்யணும், இந்த புயல் நிற்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த யோனா மாத்திரம் கப்பலின் அடித்தட்டில் கீழ்த்தட்டில் போய் அழகாக படுத்து நிம்மதியாக தூங்குறான். அவனுக்கு எந்த கவலையும் இல்லாமல் தூங்கும்போது தான் அந்த கப்பலின் மாலுமி சொல்கிறான், நாங்கள் எல்லாரும் பதறிக்கொண்டிருக்கிறோம், நீ எழுந்து உன் தெய்வத்தை நினைத்துக்கொள், ஏன்னா கப்பல் உடைந்து விடுமால் போல என்ன செய்கிறது, கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது, காற்று அடிக்கிறது என்று சொல்கிறான். ஆனால் இந்த யோனாவா நிம்மதியாக இருக்கிறான். என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், நினிவேக்கு போக மாட்டேன், தேவ சமூகத்தில் வரவும் மாட்டேன். 9வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளவன் என்றான். ஆமேன். ஏன் இப்படி சொல்றான்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாரும் யாரால இந்த கப்பல் என்ன செய்து அசைகிறது, கடல் ஏன் கொந்தளிக்கிறது, காற்று ஏன் அடிக்கிறதுன்னு சொல்லி இவர்கள் ஒரு சீட்டு போடுகிறார்கள். அது யார் பேரில் விழுதுன்னா யோனாவின் பேரில் விழுகிறது. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களும் அப்படி சீட்டு போட்டு எந்த காரியத்தையாவது பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால், அவர்கள் தேவனை அறியாதவர்கள் சீட்டு போட்டு பார்த்தார்கள். ஆனால் நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவ வசனம் வெளிப்படும். நிறைய கிறிஸ்தவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவருடைய படத்துக்கு முன்னாடி, இயேசுநாதர் படத்துக்கு முன்னாடி 2 சீட்டை எழுதின காரியம் நடக்குமா நடக்காதான்னு, ஆண்டவர் நடக்கும்னு சொன்னார் நான் அப்படின்னு சொல்லி சீட்டு எழுதி போட்டு கேட்பாங்களாம். இது மகத்தான தவறு. நான் சொல்லுவேன், உண்மையிலேயே தவறு. ஏனென்று சொன்னால், நீ தேவ சித்தத்தை அறிய வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்தில் நில். தேவன் உன்னோடு கூட பேசுவார். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையில் உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னார்.
அவர் வார்த்தையானவர், நம்மோடு கூட வார்த்தையால் இடைபடுவார். அவர்கள் தேவனை அறியாதவர்கள், அதனால் அவர்கள் சீட்டு போட்டு யோனாவை கண்டுபிடித்தார்கள். நாம் தேவனை அறிந்தவர்கள், தேவனோடு கூட வாழ்கிறவர்கள், தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், தேவன் பேசுவதை தான் நாம் கேட்க வேண்டுமே அன்றி சீட்டு போட்டு பார்ப்பது மிகவும் தவறான காரியம். இங்கே அவர்கள் சீட்டு போடுகிறார்கள். பைபிளில் எழுதியிருக்கு அதனால நான் செய்கிறேன் என்று சொல்லாதீர்கள். வேதம் தெளிவாய் பேசுகிறது. அவர் பேசுகிற தெய்வம், பேசாத கல்லோ மரமோ அல்ல நம்முடைய தேவன், பேசுகிற தெய்வம். அந்த தெய்வத்தினிடத்தில் போய் நான் விசாரிக்கும் பொழுது அவர் நமக்கு பதில் சொல்கிற தேவன். நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்னாரே அன்றி நான் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பேசுகிற, நடத்துகிற உன்னதமான ஒரு தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது நாம் ஏன் சீட்டு போட வேண்டும்? இந்த இடத்துல அவர்கள் புறஜாதியார், தேவனை அறியாதவர்கள் சீட்டு போட்டார்கள். கர்த்தர் யோனாவின் பேரில் சீட்டை விழச் செய்தார். அப்பொழுதுதான் இவர்கள் வந்து கேட்கிறார்கள், நீ யார்? நான் எபிரேயன், தேவன் மேல் பக்தியா இருந்தான். பார்த்தீங்களா, தேவ சமூகத்தை விட்டு விலகிவிட்டு நான் தேவன் மேல் பயபக்தி உள்ளவன் என்று சொல்கிறான். இன்னைக்கு நாமும் அப்படித்தான். தேவ சமூகத்தில் நிற்காதபடி நான் ஒரு கிறிஸ்தவள் என்று சொல்லி ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லாதபடிக்கு நாம் கிறிஸ்துவோடு கூட தேவ சமூகத்தில் நிற்போமானால் எவ்வித கொடிய இடரானாலும் எவ்வித சூழ்நிலையானாலும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். சரி, அடுத்ததாக யோனா 1:10 வாசிப்போம். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். ஆமேன். அவன் சொல்றான், எதுக்கு என் பேர்ல சீட்டு விழுந்தது? ஆமேன், ஹல்லேலூயா. அப்ப இவன் செய்த தவறு இவனுக்கு என்ன செய்கிறது? தெரிகிறது. ஆனாலும் தெரிந்தே இந்த குற்றத்தை என்ன செய்கிறான்? இஷ்டம் போல நான் வாழ்வேன் அப்படின்னா ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஒருவேளை அந்த பாத்திரம் அவருக்கு தேவைப்பட்டால் நிச்சயமாக அவர்கள் எங்கே ஒளிந்தாலும் அவர்களை கரம் நீட்டி இழுத்து பிடிக்கிற தேவன் நம்முடைய தேவன். உங்க பிள்ளைங்க இன்னைக்கு ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் இஷ்டம் போல போவார்களானால் ஆண்டவர் ஒரு நாள் வைத்திருப்பார். அந்த நாளிலே அவர் இழுத்து பிடிப்பார், அவருடைய சமூகத்திற்கு அவர் கொண்டு வருவார். அந்த நாள் மிகவும் சமீபம். உன் கண்ணீர், உன் கணவருக்காக, உன் மனைவிக்காக, உன் மகளுக்காக வடிக்கிற எல்லா கண்ணீரையும் கர்த்தர் காண்கிறார். உன்னுடைய கிராமத்துக்காக, உன்னுடைய தேசத்துக்காக, உன்னுடைய தெருவுக்காக நீ வடிக்கிறாயே கண்ணீர், அது சீக்கிரத்தில் உனக்கு பலன் தரும். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். தேவ சமூகத்தை விட்டு விலகுகிற யாரையும் அவர் விடமாட்டார். அவர் முன்குறித்திருந்தால், அவர் தெரிந்து கொண்டால் அந்த நபர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். தன் பட்சத்தில் இழுத்துக் கொள்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இங்கே இவர்கள் சொன்ன உடனே மிகவும் பயந்து, யார் பயந்தாங்க? புறஜாதியார். ஐயோ, ஆண்டவருக்கு விரோதமாய், கடவுளுக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டானே என்று சொல்லி அவர்கள் பயந்து இவனிடத்துல கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்? ஆமேன், ஹல்லேலூயா. 1:14-15 வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 14. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் சொல்கிறான், என்னை கடலில் தூக்கி போட்டுருங்க, சமுத்திரம் அடங்கிரும்னு சொல்கிறான். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க. கர்த்தாவே, இந்த மனுஷனை நாங்கள் தூக்கி போடுவோம், ஆனால் அந்த இரத்தப்பழி என்ன செய்யக்கூடாது, எங்கள் மேலே வரக்கூடாது. ஒரு பிறஜாதியான், தேவனை அறியாதவன், அவனுக்கு தேவனுக்கு குறித்த பயம் இருந்தது. தேவனை குறித்த பயம் இருந்ததுனால தான் அவன் என்ன செய்கிறான்னா, தேவனிடத்தில் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேல் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஒரு தவறு செய்யும் பொழுது அவர்களுக்கு இருக்கிற பயம் மிகவும் அதிகமாக இருக்குல்ல. இன்னைக்கு உலகத்தில் கிறிஸ்தவர்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனை அறியாதவர்கள் கூட அவர்கள் கிறிஸ்தவர்கள்,
அவங்க ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்கிறாங்க தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர். எடுத்த உடனே நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் முதல்ல சொல்கிறது, பைபிள் படிக்கிறியா, வேதத்தை எடுத்துக்கிட்டு இவ்வளோ தப்பு பண்ணுறிய ஏன் கேட்குறாங்கன்னா, நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர். நாமெல்லாம் அவங்கள அப்படி பேசுகிறோமா? நம்மை மாத்திரம்தானே அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல. நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர். நம்முடைய பலாக ரீக்கரவா வேதம் உண்மையும் சத்தியமும் நீதியும் நியாயமும் உள்ளது. அதனால்தான் அவர்கள் நம்மை பார்த்து சொல்கிறார்கள், நம்முடைய தேவன் பரிசுத்தர், அசுத்தத்தை விரும்புகிற தேவன் அல்ல. அதனால்தான் நம்மை பார்த்து அவர்கள் அழகாய் கேட்கிறார்கள், வேதத்தை படிக்கிறாயா, நீ வேதக்காரியா, வேதத்தை படி வாழ்கிறாயா என்று சொல்லி சுட்டி காட்டுகிறார்கள். நாம் நம்மை திருத்தி கொள்ள வேண்டும். இங்கே இவன் ஆண்டவரிடத்தில் அவருடைய சமூகத்தை விட்டு விலகினதுனால தான் இவ்வளோ பெரிய சோதனை. அவர்கள் அறிந்தார்கள், இவனை நாங்கள் தூக்கி கடலில் எறிகிற எந்த பாவம் எங்களையோ எங்கள் குடும்பத்தையோ தாக்காதபடி இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேல் இங்கே கேட்காதீங்கப்பா, தயவு செய்து எங்களை மின்னியும் என்று சொல்லி அவர்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். அவர்கள் தூக்கி கடலில் போட்டவுடனே தான் கர்த்தர் ஒரு மீனுக்கு, ஒரு பெரிய மீனுக்கு கட்டளை இடுகிறார். அது அவனை விழுங்கி போடுகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலிருந்து தான் அவன் செபிக்கிறான், என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் நெருக்கத்தை கண்டாரா? கண்டார். அவனுடைய நெருக்கத்தை கேட்டு, அவனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன செய்தான் சொன்னிமா? மீனுக்கு கட்டளையிட்டார். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற உபத்திரவம், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற சோதனை, உங்களுக்கு இருக்கிற போராட்டம், ஏதோ ஒரு காரியத்தில் நான் போராடி கொண்டே இருக்கிறேன்னு சொல்றீங்களா? இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் கூப்பிடுகிற அந்த கூக்குரலை கேட்கிற தேவன், அந்த சத்தத்தை கேட்கிற தேவன் உங்களை விடுவிப்பார். என்ன செய்தார் தெரியுமா? யோனா 2:10 தெளிவாக எழுதியிருக்கிறது, மீனுக்கு அவர் கட்டளையிட்டதுனால அது கரையிலே அவனை கொண்டு வந்து விட்டது. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட வழி தெரியாதபடி திகைத்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில தேவன் வழியை உண்டாக்கி உங்களையும் அந்த கடலிலே நீங்கள் நீந்தி கொண்டிருப்பீர்கள். கடன் என்னும் கடல், அவுராபா ரீக்கராபா உதரீக்கரபா, சோதனை என்னும் கடல், ஏதோ ஒரு பிரச்சனையின் கடல், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நீந்தி கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களை கரை சேர்க்கிற தேவனாய், உங்கள் வாழ்க்கையில நியாயாதிபதியாய், நீதியின் தேவனாய், ஒரு கலங்கரை விளக்காய் இருக்கிறபடியால் அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? இந்த இரவு வேளையில ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த ராத்திரி வேளையிலும் இந்த செய்தியை கேட்டு ஆண்டவரை நெருக்கத்தோடு கூட ஆண்டவரை பாதாளத்தின் அடிவயிற்றில் இருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் விடுவிப்பீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அவர்கள் சத்தத்தை கேட்டு உம்முடைய நாமத்தினால விடுவீங்கப்பா. என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, வியாதியோ விக்கினமோ ஆண்டவரை கடன் பிரச்சனை, என்ன பிரச்சனை எவ்வளவு மோதிக்கொண்டிருந்தாலும் என் தேவன் தாமே அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவரை அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களை கரை சேர்க்கிற விடுவிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களில் இந்த ராத்திரி வேளையில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும், யூடியூப் மூலம் கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிப்பீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.